ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட் மிஷின் தான். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த த்ரெட்டு இந்த பைப்பு இதெல்லாம் வர்றதுனால இதில் த்ரெட் எப்படி கோக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாக எப்படி கோக்கலாம், கரெக்டாக கோக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எதனால வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ வீடியோவில் போயிட்டு உங்களுக்கு கிளியராக ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த்ரெட்டே கட் ஆகலை, ஆனால் அடிக்கடி மிஷின் த்ரெட்டு கட்டிங்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஊசி இது எல்லாம் பாருங்க, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கோக்கக்கூடியதுக்கு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கம்பியில் நீங்கள் த்ரெட்டு கோக்கணும் அப்படிங்கிறதுனால இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஊசியில கோக்கலாம். ஆனா இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு பதிலாக இந்த குட்டி ஊசி இருக்கு பாருங்க, இதை வச்சு எப்படி கோக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு உங்களுக்கு கிளியரா ஒன்று ஒன்று சொல்றேன். அந்த த்ரெட்டு நான் இதுல நமக்கு 12 த்ரெட்டுன்னு வரும். ஸோ சிங்கிள் ஹெட்டுங்கனால 12 நீடில் போட்டு வரும். பாருங்க, இது 12 நீடில். இங்க 1 2 3ன்னு 12 வரையுமே இருக்கா. ஸோ இதுல நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1ஆம் நம்பருக்கு வரக்கூடியதுக்கு நான் இந்த இடத்துல 1 கீழே பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 11, மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 அப்படி வரும். கீழே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையிலையும், மேல இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படையிலையும் வரும். நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல, ஏன்னா பிக்னஸா இருக்கும் இல்லையா, அப்ப நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். கொஞ்ச நாள் ஆன உடனே தான் உங்களுக்கு இது கரெக்டா புரியும். கீழே இருக்கிறது எல்லாம் ஒற்றைப்படை, மேல இருக்கிறது எல்லாம் ரெட்டைப்படையில வரக்கூடிய த்ரெட்ஸ் அப்படின்றது. அதுக்காக நான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ்க்காக தான் இந்த மாதிரி ஒட்டி வச்சேன் நம்பர்ஸ் போட்டு. அதே போல நீங்களும் ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், புரியும். இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதுல எப்படி ஒற்றைப்படை வருதோ அதே போலதான் இந்த டஞ்சன் வருது பாருங்க. இது கீழே வர்றது எல்லாமே இந்த ஒற்றைப்படைக்குரியது. மேல இது இருக்கு பாருங்க ரெட்டைப்படை 2 4 6, அதோட இது பார்த்தீங்கன்னா இது. ஸோ நம்ம நீடில்ல அந்த த்ரெட் இப்படி கோத்து எடுத்துட்டு வரப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இந்த வளையம் எதுல போகக்கூடியது அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு மேல இருக்கிறது மேல, கீழே இருக்கிறது கீழே, இப்படி நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராது, டவுட்டும் உங்களுக்கு சுத்தமா வராது. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு கோத்துட்டு வரோம் மேடம், பாருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு கோத்தி எடுத்துட்டு வரோம் இல்லையா, இந்த த்ரெட்டு இங்க இருந்து உங்களுக்கு கரெக்டா இதுல இப்படி கோத்து எடுத்துட்டு இதுல வர்றோம் அப்படின்னா இந்த இடம் வரும் பாருங்க. இந்த இடம் இதுல ஒரு ரொட்டேட் இப்படி கொடுத்து இப்படி எடுத்துட்டு ரிட்டர்ன் இப்படி கோக்குறோம். ஸோ ரொட்டேட் இப்படி கொடுத்து எடுத்துட்டு வரோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நூல் இருக்கு பாருங்க. இந்த நூலு அடிக்கடி லைட்டா எடுத்துக்கும். ஸோ இந்த ஜரி த்ரெட்டெல்லாம் போடுறோம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எடுத்துக்கும். அது எடுத்துக்கிறது தான் இப்படி எடுத்துட்டு இதுல மாட்டாம இப்படியே இந்த இதுலயே இப்படி த்ரெட்டு கீழே இறங்கி நமக்கு டிசைன் ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல என்ன ஆகும்னாக்கா த்ரெட்டு கட்டிங் ஆன மாதிரி ஸ்டாப் பண்ணி நின்னுக்கும். ஸோ நம்ம இங்கே தான் பார்ப்போம் த்ரெட்டு கட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தான் பார்ப்போம், இங்கே பார்ப்போம். நூல் கட் ஆகலையே அப்படியே டவுட் வந்தா கூட என்ன பண்ணுவோம், கீழே பாபின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாபினை நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். பாபின்லையும் கட் ஆயிருக்காது, இங்கேயும் கட் ஆயிருக்காது. ஆனா த்ரெட்டு கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நின்னுக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்குறீங்களா உங்களுக்கு. இது அப்போ நீங்க இங்க செக் பண்ணுங்க. ஸோ இதுல எந்த இடத்துல த்ரெட்டு கொஞ்சம் மாறி வந்திருக்கு, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லா இப்படி வர்றதுல ஒரு சின்னதுல இப்படி எடுத்து வந்துருச்சுன்னா கூட பாருங்க. உங்களுக்கு இங்க நான் 8ஆம் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 8ஆம் நம்பர்ல கரெக்டா இப்படி எடுத்துட்டு கொடுத்துருக்கேன்னா, அதே இது பாருங்க இந்த இது 9ஆம் நம்பர் இதுல பாருங்க இங்க கொடுத்துருக்கேனா. ஸோ 10ஆம் நம்பர்ல இப்படி வரப்ப இந்த இடத்துல ரொட்டேட் இல்லாம இப்படி எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை எடுத்துட்டு இப்படி விட்டு அது ரன் ஆயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு இந்த இது தெரியாம போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு த்ரெட்டு கட்டிங்னு வரும். ஸோ உங்களுக்கு த்ரெட்டு கட்டிங்
நான் எதுவுமே பண்ணல, நூல் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா டிசைன் ரன் ஆகும், மிஷின் ரன் ஆகும். ஆனா கொஞ்சம் ரன் ஆயிட்டு உடனே திரும்பி வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்ப ஸ்டாப் ஆயிரும். நம்ம திரும்பி செக் பண்ணுவோம் இந்த ப்ராப்ளம்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறது. இதுதான் இந்த இந்த இடத்துல ஒரு டைம் நூல் இல்லாம இருக்கலாம், இந்த இடத்துல நூல் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா இப்படி வருது இல்லையா. ஸோ இதுல வந்துட்டு இந்த இடத்துல இப்படி நூல் இல்லாம இருக்கலாம். இந்த இடம் ஃபுல்லா நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அப்படிலாம் இல்லை எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் மேடம் அப்படின்னா இங்க பாருங்க, லைட்டா இதை இப்படி எடுத்து விடுறேன். எடுத்து விட்டோன்னே இந்த இடம் காட்டுதுங்களா. ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்க, உங்களுக்கு வளைய மாதிரி கருப்பு கலர்ல இருக்கா. இந்த இடத்துல நம்ம நூல் சுத்தாம இருந்து இப்படி நம்ம, ஏன்னா இவ்வளோ இடத்துல நூல் நம்ம கோத்து வரோம் இல்லையா, இந்த இடத்துல கோர்க்காம விட்டுட்டு நம்ம இப்படி கோத்து எடுத்துட்டு வந்தா கூட அந்த த்ரெட் கட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டிடும். இது எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு டிசைன்ல இங்க ரன் ஆகும். இது வந்து ஜரி யூஸ் ஆகிறப்ப வந்து ஜரி த்ரெட் ரன் பண்றோம்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி ரன் பண்றப்பதான் இந்த ப்ராப்ளம்ஸ் நிறையவே வரும். ஏன் த்ரெட் அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு இந்த இது எடுத்திருந்தா கூட சரி, ஓகே, அது பாட்டுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த த்ரெட்டு கட்டிங் அப்படின்ற காட்டுற ப்ராப்ளம்ஸ் இதுதான். இதை சரி பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் போட்டுட்டு இருக்கோம், இதுல வந்து பாபின் நூல் மேல தெரியுது அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் இருக்கா. ஸோ இப்படி இந்த இடத்த நீங்க இப்படியே வச்சிருப்பீங்க. இந்த இடம் ஒன்னும் சர்வீஸ் பண்ண எதுக்கோ ஒரு இடத்துக்கு, எதுக்கு இந்த இடத்த இப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்படியே வச்சுட்டு நீங்க டிசைன் ரன் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே டிசைன் மேல பாபின் நூல், ஒயிட் கலர் நூல் கண்டிப்பா தெரியும். இது வந்து நல்லா இப்படி எடுத்து நல்லா இப்படி டைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாபின் நூல் சுத்தமா தெரியாது. ஸோ இதுதான் உங்களுக்கு பாபின் நூல் தெரியுது அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுக்கப்புறமும் இன்னும் தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க இந்த டஞ்சனுக்கு வரணும். மற்ற எந்த ஒரு இதுலையுமே இந்த மிஷினை பொறுத்தளவு உங்களுக்கு பாபின் நூல் தெரியும், வேற எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. இது பாருங்க, இந்த இடத்துலயும் அதே போலதான். ஸோ இங்க பாருங்க, ஸ்ப்ரிங் மாதிரி ஒண்ணு இருக்கா, இது நூல் அந்த இது கோத்துருக்கோம்னா அங்கங்க தொங்காம இருக்கிறதுக்காக பாருங்க இந்த மாதிரி தொங்குதா. இதை எடுத்து நீங்க இப்படி வச்சுக்கலாம், ஸ்ப்ரிங்ல இப்படி விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு சேஃபா நின்னுக்கும். அதுதான் இந்த மிஷின்ல இதுதான். இப்ப உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்றேன். இப்ப இது கோக்கிறது ரொம்பவே லேட் ஆகுது அப்படின்றீங்க. ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி கம்பி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மிஷின்ல த்ரெட்டு கோக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பி உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா. பாருங்க, இந்த மாதிரி கம்பி கொடுத்துருக்கப்போ இதை நீங்க கோர்த்து எடுத்துட்டு வரப்போ மேல என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, இங்க டியூப் மாதிரி வந்திருக்குல்ல, இதுல நீங்க கொடுக்கணும். இது மாதிரி கோக்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகும், கஷ்டமா இருக்கு அப்படின்னா இது பாருங்க, இது மிஷின் ஊசி. ஸோ இந்த மிஷின் ஊசியில இப்படி கோர்த்து எடுத்துட்டு வந்து நம்ம கோர்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ரொம்பவே ஈஸியா எப்படி நூல் கோக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க, இது குட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஹெம்மிங் ஊசின்னு சொல்லுவோம். பாருங்க, உங்களுக்கு ஊசி எல்லாமே இருக்கும், ஹெம்மிங் ஊசி. ஸோ இந்த ஊசியில ஒரு சின்ன சைஸ் ஊசியை எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இங்க பாருங்க, ரொம்ப குட்டியா இருக்கா ஹெம்மிங் ஊசி, ரொம்ப குட்டியான ஊசி. இந்த ஊசியை எடுத்துட்டு நீங்க நம்ம போடக்கூடிய த்ரெட்டு, ஸோ இந்த த்ரெட்டு, இந்த ஊசியில இந்த த்ரெட் இப்படி கோத்துருங்க. இப்போ கோர்த்துட்டோமா, ரொம்ப ஈஸியா எப்படி கோக்கலாம் அப்படிங்கிறது. ரொம்ப லேட் ஆகுது ஏன்னா இப்ப ஒருவேளை உங்களுக்கு மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி த்ரெட்டு சேஞ்ச் பண்ணாம விட்டுருவோம், இல்ல த்ரெட்டு தீந்து போயிருக்கும், நம்ம வெளியில வேலை பார்த்துட்டு இருப்போம், அப்ப த்ரெட்டு ஃபுல்லாவே வந்து ஆயிடும். அப்போ உங்களுக்கு இதா இருக்கும். பாருங்க, இது போல நீங்க இந்த குட்டி ஊசியில இந்த குட்டி ஊசி எடுத்துட்டு இது மாதிரி கோத்தி எடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா இந்த குட்டி குட்டி பிளேஸ்ல எல்லாம் உள்ள விட்டு எடுத்துட்டு வரணும் இல்லையா த்ரெட்டை. ஸோ அதுக்கு இந்த குட்டி ஊசி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையே இல்லை. எல்லா இதுலயுமே கரெக்டா குட்டி குட்டி ஹோல்ல கூட இப்படி உள்ள விட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அதை எப்படி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் போடுறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து
நம்ம 3ஆம் நம்பருக்காக நான் த்ரெட்டு போக்குறேன். ஸோ இந்த இது போட்டுட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹோல் இருக்கா பாருங்க, இந்த ஹோல் இருக்கு பாருங்க. இந்த ஹோல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 3ஆம் நம்பரை போட்டு இதுக்கு நேரா இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பாக்ஸில் பாருங்க, இது ஒரு ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரதுக்கு, செகண்ட் வரதுக்கு, தேர்டு வரதுக்கு அந்த மாதிரி இருக்கு. இப்போ 3ஆம் நம்பர் நமக்கு தேவை இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல்ல இந்த குட்டி ஊசிங்கிறதுனால என்ன பண்ணலாம்னா இப்படி விட்டுருங்க. ஸோ இப்படி விட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ எடுத்துட்டு இதுக்கு நேராவே பாருங்க, இந்த இதுல இப்படி ஹோல்ல விட்டுட்டோமா, இதுக்கு நேரம் இங்க பாருங்க. நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 1 2 3 4ன்னு பாருங்க 12 வரையும் கரெக்டா எழுதி ஒட்டியிருக்கேன்னா. ஸோ அந்த இதை நீங்க உங்களுக்கு பிகினஸா இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த ஹோல்லையும் நான் இப்ப எடுத்துட்டேன். இப்ப எடுத்துட்டு மேல் சைடு வர்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இப்போ இந்த இதுல இப்ப மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி வந்துருச்சு. ஸோ மேல பாருங்க, ஈஸியா இப்படி வந்துருச்சு இல்லையா? இப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த இதுல டஞ்சன் இதெல்லாம் வருது பாருங்க. இந்த இடத்துல நம்ம குட்டியா இருக்கு, கஷ்டப்படணும் இல்லையா அந்த கம்பிங்கிறப்ப, இப்ப இந்த குட்டி ஊசிங்கிறதுனால பாருங்க நான் இப்படி விடுறேன். அவுட் சைடு வெளியில தெரியுதுங்களா, அப்படியே எடுத்துடலாம். இப்போ நூலும் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப இதுக்கப்புறம் இதுக்கு கீழே என்ன பண்றேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்ப இதுல வெளியில வந்துச்சு. ஸோ இந்த இடம் டஞ்சன் வருது. இப்படி ஒரு சுத்து சுத்தி நூல் வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ நீங்க இந்த பைப்பை கழட்டணும் அந்த மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க அது எதுவும் பண்ண தேவையில்ல. பாருங்க, இந்த இது இருக்கு இல்லையா, லைட்டா இந்த இடத்துல ஒரு சுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு இந்த குட்டி இந்த ஊசி இருக்கு இல்லையா, இங்க ஹோல் இருக்கு பாருங்க, இந்த பைப்போட எண்டு. ஸோ இதுல இப்படி ஊசி எப்படி வச்சுட்டு கரெக்டா இப்படி வச்சு ஒரு இதை கொடுத்துருங்க. இப்போ உள்ள ஃபுல்லா ஊசி போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இதுல இருந்து இப்படி ஊசி விட்டோம்னா இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஊசி இருக்கு. த்ரெட்டை கொஞ்சம் லைட்டா இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி 2 தட்டு பாருங்க, இப்படி 2 இது இப்படி பண்ணீங்கன்னா அந்த ஊசி இங்க வரையும் வந்துச்சா? ஸோ பாருங்க, இந்த இடத்துல வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் இங்க த்ரெட்டை லூஸ் பண்ணி விட்டு இப்படி இப்படி பண்ணீங்கன்னா வந்துடும். பாருங்க, இப்போ நான் இப்படி பண்ணோன்னே இந்த ஊசி இங்க வந்துருச்சா? பாருங்க, ரொம்ப ஈஸியா தெரியுற மாதிரி ஊசி வெளியில வந்து தெரியுதா இந்த இடத்துல? ஸோ இதை நம்ம இப்போ வெளியில எடுக்கணும். இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த இது பண்ணி இப்போ ஊசியை நான் வெளியில எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுக்குள்ளேயே இப்போ ஊசி இப்படி விட்டீங்கன்னா வந்துடும். ஸோ ஊசி கரெக்டா வந்துருச்சா? இப்போ இதை இப்படி எடுத்துடலாம். இப்போ ஊசி எடுத்துட்டு இந்த இடம் இருக்கு பாருங்க, இதை இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா இது வந்துடும். ஸோ இப்படி எடுக்கலாம். இல்லை எனக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஊசி இதுலயே நீங்க விட்டுறலாம். ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன இது போக்குறோம்னா தேர்டு. ஸோ அப்போ தேர்டுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒற்றைப்படையில வருது இல்லையா? ஸோ இதுல தான் வரணும். இப்படி நீங்க இந்த இடம் விட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ கீழே அடுத்து இந்த இடம் வந்துட்டு இங்க பாருங்க, இங்க ஒரு ரொட்டேட் அப்படி கொடுத்துட்டோமா? இங்க ரொட்டேட் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்படி வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் இப்படி அமுத்துனா இந்த சைடு ஓப்பன் ஆயிரும். இல்லை கஷ்டம் அப்படின்னா இப்படி ஊசி விட்டுருங்க, உள்ளேயே ஊசி விட்டீங்கன்னா போதும். இப்போ அது த்ரெட் இது வழியா வந்துருச்சு. ஸோ இப்போ த்ரெட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம கோக்கணும் அப்படின்னா இதை இப்படி எடுத்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ இந்த இடம் இங்க கையில கோக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த இது கோக்க. இப்போ இந்த மாதிரி குட்டி ஊசி இருக்குங்கிறப்ப இது பாருங்க, இப்படி நீங்க விட்டுறலாம். இப்படி விட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த கருப்பு இதுவும் நூல் வந்து கோர்த்துரும் கையோட. இப்போ இதை இப்படியே வெட்டிங்கன்னா வெளில வந்துடும். இந்த கீழே இதுவும் நூல் கோர்த்தாச்சு. இப்போ இப்படி எடுத்தீங்கன்னா
மேலே வந்துடும். ஸோ இப்போ நான் நூல் கோர்த்து எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஊசியோட இப்போ இதை இப்படி எடுத்தீங்கன்னா கிளிப் கரெக்டாக கீழே போய் உட்காந்துரும். இப்போ இந்த இடத்துக்கு கோக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி கோர்த்துடலாம். ஸோ இப்படி கோர்த்துட்டு அதே இது பக்கத்தில் இருக்க பாரு ஹோல், இதில் இப்படி விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ வந்துட்டு இப்போ 3ஆம் நம்பரை தான் நம்ம கோர்த்துருக்கோம். இங்கே 3 இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல், இந்த ஹோலில் இப்படி விட்டுடலாம். ஸோ இப்போ ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஊசி இருக்கு இல்லையா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊசியை நூல் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஊசியை வெளியே வச்சுட்டு இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இது லைட்டாக இந்த கார்னரில் இப்படி சீசர் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா கூர்மை கிடச்சிரும். இதுக்கப்புறம் இப்படி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நூல் இங்கே கீழே கோர்த்து எடுத்துடலாம். இப்போ நூல் இப்போ கோர்த்து எடுத்துட்டோம்ல, எடுத்துட்டு இங்கே ஒரு கம்பி இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா நூல் இப்படி எல்லா நூலுமே தொங்குனா கஷ்டமா இருக்கும்னா இதை பாருங்க, இந்த கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளிப்பில் இப்படி நீங்கள் வச்சிங்க வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி கட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்க, எல்லா த்ரெட்டும் கோர்த்துருக்கும். இந்த கம்பியில் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அது பாட்டு நின்றுக்கும், கீழே ஃப்ரீயாக இருக்கும். நூல் வந்து எந்த ஒரு நூலும் எக்ஸ்ட்ரா வந்து தொங்கவே தொங்காது. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நூல் கோர்த்து பாருங்க. இந்த கம்பியில் கோர்க்கறதுக்கோ இல்லை இந்த ஊசியில் கோர்க்கறதுக்கும் இந்த கம்பியில் கோர்க்கறதுக்கும் இதில் கோர்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதுலேயும் கோர்க்கலாம். ஆனால் இது வந்து இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் முன்னாடி இருக்கனால கொஞ்சம் இதாகும். அப்புறம் இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு, இந்த கார்னர் இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோல், இந்த ஹோல்ல வந்து இந்த குண்டா இருக்க ஊசி இறங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நீங்க உருவிட்டு கையில கோர்க்கிற மாதிரி வரும். அதே போல இந்த இடம் பாருங்க, இது எல்லாமே வந்து நீங்க உருவிட்டு கையில கோர்க்கிற மாதிரி வரும். இதே இந்த ஊசி இருக்கு பாருங்க, இந்த குட்டி ஊசி, ஸோ இது நீங்க இந்த ஹோல்ல விடலாம். இந்த பைப் அப்படியே விட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணேங்கிறத நேரடியாக காட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் த்ரெட்டு வந்து சீக்கிரமாகவும் கோர்த்தலாம், எந்த இதுவும் இல்லாமல் ஈஸியாக கோர்க்கலாம். ஏன்னா த்ரெட்டு கோக்கவே மணிக்கணக்காக ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.